சிலருக்கு பிரசவம் ஆகாமல் இருந்திருக்கும். பிரசவம் ஆகாத கர்ப்பிணிகளுக்கு இந்த வாரத்தில் குழந்தை இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே நன்றாக இறங்கியிருப்பாங்க. இதனால் உங்கள் குழந்தை சென்சிட்டிவ் நரம்புகளை அழுத்தலாம். இப்படி அழுத்துறதுனால தாயோட கால்கள்லையும் இனப்பெருக்க உறுப்புலையும் பல உணர்வை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு அனுபவங்கள் அனுபவிப்பீங்க. பிரசவ வலி எப்போ வேணாலும் ஏற்படலாம். இதனால் கடின வேலைகளை தவிர இந்த வாரத்தில் ரொம்ப ஓய்வு முக்கியம். 38வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி உறுதியாக இருக்கும். அவங்களோட உடல் எடை அதிகரிச்சிருக்கலாம். உங்களோட பிரசவம் முடிஞ்ச பின்னாடி உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு வரும்போது உங்கள் குழந்தை உங்கள் கையில் பற்றும்போது தாய் இதை உணர முடியும். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட அனைத்து உறுப்புகளும் முழுமையாக வளர்ந்துருக்கும். உங்களோட கர்ப்பப்பைக்கு வெளியே வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. இருந்தாலும் நாட்கள் கடந்துக்கிட்டு தான் போகும். இந்த இறுதி வாரத்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சி இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் கன்சீவ் ஆகி 35 வாரத்துலேருந்து 39 வாரம் வரைக்கும் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சி 1/3 அளவுக்கு வளரும். குழந்தையோட கல்லீரல் முழுமையாக வளர்ந்துருக்கும். குழந்தையோட லனுக்கோ மற்றும் வெர்னிக்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து உதிர்ந்துக்கே இருக்கும். கர்ப்பப்பையில் இருக்க அம்னோட்டிக் திரவத்தை விழுங்குவாங்க. இது குழந்தையோட குடலில் சேரும். குழந்தை பிறந்த பின்னாடி குடலில் இருக்கும் இந்த கழிவு முதல் மலமாக வெளியேற்றும். இதைத்தான் மெக்கோனியம்னு சொல்கிறாங்க. இது பச்சை மற்றும் கருப்பு வடிவத்தில் இருக்கும். 38வது வாரத்தில் மற்ற மாற்றங்களும் இருக்குது. குழந்தையோட மூளை நரம்பு மண்டலமும் சீராக இருக்கும். குழந்தையோட கண்கள் பழுப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அவங்க பிறந்த பின்னாடியுமே அப்படியே தான் இருக்கும். இதே குழந்தை அடர் நீளமாகவோ இல்லை எக்கு சாம்பல் வடிவ நிற கண்ணோட இருந்தாங்கன்னா அது குழந்தை பிறந்த பின்னாடி மாறலாம். குழந்தையோட அளவு 19.5 அங்குலமாக இருப்பாங்க. அவங்களோட வெயிட் 3 கிலோ வரைக்கும் கூடும். இந்த 38வது வாரத்தில் உடலில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கலாம். உங்களோட கர்ப்பத்தோட உச்ச நிலையை அதை வெளிப்படுத்தும். உங்களோட கர்ப்பப்பை வாய் விரிவாக்கம் போன்றவையெல்லாம் இந்த மாற்றங்களில் இருக்கும். குழந்தை இடுப்பு பகுதியில் விடுவது போல் ஒரு உணர்வு இருக்கும். இடுப்பு பகுதியில் அதிக அழுத்தம் இருக்கிறதுனால குறைந்த மூச்சு திணறல் ஏற்படும். உங்களோட மார்பகங்களில் கொலஸ்ட்ரம் கசையும். இது மஞ்சள் நிற திரவமாக இருக்கலாம். இது முக்கியமான ஆன்டிபாடிகளால் ஆனது. மிக குறைந்த சர்க்கரையும் கொழுப்பும் கொண்டிருக்கும் இந்த கொலஸ்ட்ரம். உங்களோட பிரசவத்துக்கு பின்னாடி உங்களோட